ஓகேங்களா? ஸோ ஐடிஆர் 1 and 4 மட்டும் இல்லை, அடிஷனலாக டிடக்ஷன் சம்மந்தமாக என்னென்ன எல்லா ஃபார்ம்லேயும் சில அடிஷனல் ஷெட்யூல்ஸ்லாம் வந்திருக்கு. அதையும் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ ஐடிஆர் 1ல் என்ன சேஞ்சஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி வரைக்கும் ஐடிஆர் 1 வந்து லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் இருந்தால் யூஸ் பண்ண முடியாது. ஓகேங்களா? ஸோ இப்போ அடிஷனலாக ஒரு பெனிஃபிட் கொடுத்துருக்காங்க. லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் அண்டர் செக்ஷன் 112A, அதாவது செக்யூரிட்டிஸ் டிரான்சாக்ஷன் டேக்ஸ் பே பண்ண செக்யூரிட்டிஸை நீங்கள் ட்ரேட் பண்ணுறது மூலமாகவோ இல்லை சேல் பண்ணதன் மூலமாக வந்த கேபிட்டல் கெயினை நீங்கள் ஐடிஆர் 1லேயே டிக்ளேர் பண்ணலாம், ப்ரொவைடட் அது எக்ஸம்ஷன் லிமிட்டுக்குள்ளே வரும். ஸோ 1.2.5 ஆல்ரெடி எக்ஸம்ஷன் இருக்கு அண்டர் செக்ஷன் 112A. ஸோ அந்த எக்ஸம்ஷனுக்குள்ளே தான் உங்கள் இன்கமே இருக்குன்னா நீங்கள் ஐடிஆர் 1, 2ஓ 3ஓ எடுக்க தேவையில்லை. ஒரு டஃப்பான ஃபார்ம் இந்த ஒரு ரீசனுக்காக ஃபில் பண்ண தேவையில்லை. ஓகேங்களா? இங்கே பார்த்தீங்கன்னா, ஸோ டேபிள் நம்பர் 7A பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அதில் தனியாக இன்கம் ஆன் விச் நோ டாக்ஸஸ் பேயபிள் லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் அண்டர் செக்ஷன் 112A நாட் சார்ஜபிள் டு இன்கம் டேக்ஸ். ஏன்னா 1.25 லேக்குள்ளே இருந்தால் நாட் சார்ஜபிள் டு இன்கம் டேக்ஸ். ஸோ அதனால் அதை கொடுத்துருக்காங்க. ஸோ டோட்டல் சேல் கன்சிடரேஷன் எவ்வளவு, காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன் எவ்வளோங்கிறத கொடுத்து நம்ம கொடுத்துட்டால் இங்கே லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் எவ்வளோங்கிறது வந்துடும். இது உங்களுக்கு டோட்டல் இன்கம்ல ஆட் ஆகும், ஆனால் டேக்ஸில் கன்சிடர் ஆகாது. ஓகேங்களா? ஸோ ஐடிஆர் 1ல் வந்திருக்க வரவேற்கத்தக்க சேஞ்சஸ் இது. ஓகேங்களா? ஸோ 2 கொஷின்ஸ் இருக்கு, அதை பார்த்துடலாம். ஸோ இந்த 12 lakhs எக்ஸம்ஷன் ஸ்பெஷல் இன்கம் இருந்தால், ஓகே சார், வந்து நம்ம எல்லாருமே அசஸ்மெண்ட் இயர் 2024-25 ஃபேஸ் பண்ணியிருப்போம். ஸோ ஸ்பெஷல் இன்கம் எதுக்குமே 87A ரிபேட் கிடையாது. லாங் டேர்ம் கேபிட்டல் கெயினுக்கு பொறுத்த வரைக்கும் ரிபேட் கிடையாது. ஓகேங்களா? ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் இருக்கும் பட்சத்தில் ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் உங்களுக்கு எக்ஸம்ஷன் கிடையாது சார். இந்த லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் உங்களுக்கு எக்ஸம்ஷன் கொடுத்துருக்கிறதுனால எக்ஸம்ட் இன்கமாக நீங்கள் டிக்ளேர் பண்ணலாம் ஐடிஆர் 1ல். ஓகேங்களா? ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் எக்ஸம்ஷன் கிடையாது, அதுக்கு ஸ்லாப் ரேட்டில் நீங்கள் கட்டணும். ஸோ அதனால் நீங்கள் ஐடிஆர் 1 யூஸ் பண்ண முடியாது. ஸோ முகிலன் சார் ஒரு சம் மாதிரி கொடுத்துருக்காரு. ஸோ சேலரி 11,90,000, லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் ஓகே. ஸோ இந்த ரிபேட் கால்குலேட் பண்ணும்போது என்ன பண்ணணும்னா, அந்த 1.25 லட்சத்தை விட்டுட்டு தான் ரிபேட் கால்குலேட் பண்ணும். ஸோ 11,90,000 நீங்கள் ரிபேட் எடுத்துக்கலாம், டேக்ஸ் வராது சார். ஓகேங்களா முகிலன் சார்? ஓகேயா? ஓகே சார். அடுத்தது ஐடிஆர் 4ல் என்ன சேஞ்சஸ் இருக்கு? சேம் அதே லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் அண்டர் செக்ஷன் 112A இருக்கும் பட்சத்தில் அதோட இன்கம், அதாவது எக்ஸம்ஷன் லிமிட்டுக்குள்ளே இருக்கும் பட்சத்தில் நீங்கள் ஐடிஆர் 4 எடுத்துக்கலாம். ஐடிஆர் 4லேயே அதை டிக்ளேர் பண்ணிக்கலாம், ப்ரொவைடட் கேரி ஃபார்வர்ட் பண்ண முடியாது லாஸ் எதுவும் செட் ஆஃப் பண்ண முடியாது. ஓகேங்களா? ஐடிஆர் 1, 4ல் செட் ஆஃப் அண்ட் கேரி ஃபார்வர்ட் ப்ரொவிஷன் கிடையாது, நம்ம எல்லாருக்குமே தெரியும். அப்படி வேணும்னா நம்ம 2 or 3 தான் போயாகணும். ஓகேங்களா? அடுத்து அது இல்லாமல் இந்த ஃபார்ம் 10IEA, ஸோ நியூ ரெஜிம் எப்போ ஃபர்ஸ்ட் கொண்டு வந்தாங்களோ அப்போ நம்ம எல்லாருக்குமே ஒரு ப்ராப்ளம், அட்லீஸ்ட் ஒரு கிளைண்ட்டுக்காவது நம்ம சந்திச்சிருப்போம். அப்போ என்ன இருந்ததுன்னா ஃபார்ம் 10IEன்னு இருந்தது. நியூ ரெஜிம் வேணும்னா இந்த ஃபார்மை ஃபைல் பண்ணி ஆட் பண்ணணும். எப்போ பண்ணணும்? டியூ டேட்டுக்குள்ளே பண்ணணும். டியூ டேட்டுக்கு அப்புறம் நீங்கள் இந்த ஃபார்மை ஃபைல் பண்ணியிருந்தால் என்ன பிரச்சனை வரும்? ஓல்டு ரெஜிம் தான் உங்களுக்கு அப்ளிகபிள் ஆகும். சரிங்க, ஓல்டு ரெஜிமில் நான் டேக்ஸ் கட்டிடுறேன், அடுத்த வருஷம் நான் நியூ ரெஜிம் போக முடியுமா? போக முடியாது. ஏன்னா என்ன எரர் வருதுன்னா, நீங்கள் ஆல்ரெடி ஃபார்ம் 10IE சப்மிட் பண்ணிட்டீங்கன்னு வரும். கரெக்டாக? இந்த மாதிரி கேஸ் யார் யாரெல்லாம் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க? டிலேடாக சப்மிட் பண்ணால் நியூ ரெஜிம் எடுக்கவே முடியாது, அவங்க லைஃப் டைமில் எடுக்க முடியாது. அந்த சுச்சுவேஷன் தான் நடுவில் ஒரு 2 வருஷம் இருந்தது. இப்போ இந்த ஃபார்ம் 10IEA அப்படின்னு ஒன்று கொண்டு வந்ததுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆயிருக்கு. இது யாருக்காவது இந்த ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களா? டியூ டேட்க்கு அப்புறம் ஃபார்ம் 10IE பண்ணிட்டு ரிட்டர்ன் ஃபைல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு டிமாண்ட் வந்திருக்கும், நியூ ரெஜிம் உங்களுக்கு அப்ளிகபிள் கிடையாது, ஓல்டு ரெஜிம்னு. ஸோ இங்கே இருக்கிற நிறைய பேர் ஜிஎஸ்சி கன்சல்டன்ட் தான் நினைக்கிறேன். ஸோ அதனால் அதிகமாக மேபி தெரியாமல் இருக்கலாம். ஸோ இந்த வருஷம் ஃபார்ம் 10IEAங்கிறது போன வருஷம் தான் ஃபர்ஸ்ட் டைம் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஓல்டு ரெஜிம்ல இருந்து
ஓல்டு ரெஜிம் வேணுங்கிறவங்க இதை எடுக்கணும். அதாவது நியூ ரெஜிம் வேணாம், நியூ ரெஜிம் தான் டிஃபால்ட் ரெஜிம். நியூ ரெஜிம் வேணாம், நான் ஓல்டு ரெஜிம் போறேங்கிறவங்க இந்த ஃபார்ம் 10IEA ஃபைல் பண்ணணும். போன தடவை நடந்த மிஸ்டேக் அண்ட் அதில் உள்ள ட்ரபிள்ஸ் எல்லாம் புரிஞ்சுக்கிட்டு இந்த ஃபார்ம் 10IEAல இந்த வருஷம் அதை ரிட்டர்னுக்குள்ளேயும் கொண்டு வந்து டியூ டேட்க்கு அப்புறம் ஃபைல் பண்ணி தவறுதலாக ஃபைல் பண்ணவங்களுக்கு கூட எனேபிள் பண்ணுறதுக்கு ஒரு ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. அதை நம்ம பின்னாடி பார்க்குறோம். ஓகேங்களா? ஸோ நீங்கள் ஒரு தடவை ஆப்ட் அவுட் ஆயிட்டீங்கன்னா, அதாவது நியூ ரெஜிம்லேருந்து ஓல்டு ரெஜிம் போறீங்கன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் டிக்ளேர் பண்ணணும். அதோட அக்னாலஜ்மெண்ட் நம்பர் என்ன, டேட் என்ன, எப்போ ஃபார்ம் 10IE ஃபைல் பண்ணீங்க, அதோட அக்னாலஜ்மெண்ட் நம்பர் என்ன, டேட் என்ன பண்ணணும். அதுக்கப்புறம் அதை கண்டினியூ பண்ணுறீங்களா இல்லையா அப்படிங்கிறத கொடுக்கணும். கண்டினியூ பண்ணலைன்னா அதை வித்ட்ரா பண்ணுறதுக்கான ஃபார்ம் டீட்டெயிலை கொடுக்கணும் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? நீங்கள் இதான் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுறீங்கன்னா ஃபார்ம் 10Aயோட அக்னாலஜ்மெண்ட் டீட்டெயில் கொடுக்கணும். ஸோ இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க ஃபார்மோட இன்ஸ்ட்ரக்ஷனில். இப்போ ஃபார்ம் எப்படி வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் வந்து ITR 4. ITR 4ல் நீங்கள் ஜென்ரலாக மேலே நேமு அட்ரஸ் எல்லாம் ஃபில் பண்ணுவீங்க, இல்லை ப்ரீஃபில் டேட்டா கொடுத்து பண்ணிடுவீங்க. கொடுத்ததுக்கப்புறம் இந்த கேள்வி வரும். A23 சீரியல் நம்பர் இதில் பார்த்தீங்கன்னா, ஹேவ் யூ எக்ஸசைஸ்டு ஆப்ஷன் அண்டர் செக்ஷன் 115 BAC 6, அதாவது ஃபார்ம் 10IEA ஃபைல் பண்ணியிருக்கீங்களா அசஸ்மெண்ட் இயர் 24-25க்கு, ஓல்டு ரெஜிம் ஆட் பண்ணிட்டீங்களா அப்படின்னு கேட்கும். ஏன்னா ITR 1 பொறுத்த வரைக்கும் நம்ம இதை கொடுக்க தேவையில்லை. ஏன்னா நம்ம அந்தந்த வருஷம் ரிட்டர்னில் நம்ம செலக்ட் பண்ணி போயிட்டே இருக்கலாம். பிஸ்னஸ் இன்கம் இருக்கிறவங்க மட்டும்தான் இந்த ஃபார்ம் 10IEA ஃபைல் பண்ணியிருக்கணும். ஸோ அப்படி போன வருஷம் பண்ணியிருக்கீங்களா, பண்ணியிருந்தா எஸ் கொடுக்கணும். எஸ் கொடுத்தா அதோட அக்னாலஜ்மெண்ட் நம்பரும் டேட்டும் கொடுக்கணும். ஓகேங்களா? அடுத்த கேள்வி கேட்கும், டு யூ விஷ் டு கண்டினியூ, திரும்பவும் வந்து நியூ அதாவது ஓல்டு ரெஜிம்லேயே கண்டினியூ பண்ண போறீங்களா, டு யூ விஷ் டு கண்டினியூ டு ஆப்ட் அவுட் நியூ ரெஜிம். ஸோ நீங்கள் ஓல்டு ரெஜிமே கண்டினியூ பண்ண போறீங்கன்னா இதை செலக்ட் பண்ணி எஸ் கொடுக்கணும். ஓகேங்களா? ஸோ எஸ் கொடுத்துட்டீங்கன்னா எதுவும் கொடுக்க தேவையில்லை, இந்த அக்னாலஜ்மெண்ட் நம்பர் எதுவுமே அப்பியர் ஆகி எடுத்துக்கும். ஸோ இது வந்து டிசேபிள் ஆகிடும். ஓகேங்களா? நோ கொடுத்தீங்கன்னா ஃபார்ம் 10IE வித்ட்ரா பண்ணியிருப்பீங்க இல்லையா, ஸோ அந்த வித்ட்ரா பண்ணதுக்கான டேட்டையும் அக்னாலஜ்மெண்ட்டையும் ஃபில் பண்ண சொல்லுது. ஓகேங்களா? ஸோ இப்போ தான் அடிஷனலாக ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க, பி. ஃபார்ம் 10IE வந்து டியூ டேட்டுக்கு அப்புறம் பண்ணியிருந்தீங்கன்னா என்ன பண்ணணும் அப்படிங்கிறது இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ 31 ஜூலை டியூ டேட்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நான் ஃபார்ம் 10IE ஃபைல் பண்ணியிருந்தாலும் என்னால் ஓல்டு ரெஜிம் போக முடியாது. போன வருஷத்துக்கு இந்த வருஷமும் நான் ஓல்டு ரெஜிம் எடுக்க முடியாது, அப்படிதான் இருந்தது. ஆனால் இப்போ இவங்க கொடுத்துருக்க ஃபார்மை வச்சு நம்ம பார்க்குறப்போ நம்மளால அகைன் ஃபார்ம் 10IEA ஃபைல் பண்ண முடியும். அதாவது இந்த வருஷத்துக்கு வித்தின் டியூ டேட்குள்ளே பண்ணால் ஓல்டு ரெஜிம் எடுக்க முடியும் அப்படிங்கிறது ஊர்ஜிதமாகுது. ஸோ அதனால் லாஸ்ட் இயர் நீங்கள் டியூ டேட்டுக்கு அப்புறம் பண்ணியிருந்தால் ஃபார்ம் ஃபைல் பண்ணாததாக கருதப்படும். அதனால் இங்கே நோனு கொடுங்கன்னு இங்கேயே இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டாங்க. அது இல்லாமல் ஆஃப்லைன் யூட்டிலிட்டியில் நமக்கு இன்கம் டேக்ஸ் கால்குலேட்டர் லிங்க் கொடுத்துருக்காங்க புதுசாக. ஸோ இந்த கால்குலேட்டர் கிளிக் பண்ணால் நம்ம வேல்யூ கால்குலேட் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ அது இல்லாமல் டிடக்ஷன், ஸோ டிடக்ஷன்ஸ் அண்ட் எக்ஸம்ஷனுக்கு ஷெடியூல்ஸ் வந்து செப்பரேட்டாக கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி வரைக்கும் ஹெச்ஆர்ஏ அலவன்ஸ்க்கு நம்ம ITR ஃபார்மில் ஃபிகரை மட்டும் ஃபில் பண்ணால் போதும். அண்டர் செக்ஷன் 1013A நீங்கள் ஹெச்ஆர்ஏ கிளைம் பண்ணுறீங்கன்னா இப்போ அதுக்கு தனியாக ஒரு ஷெடியூல் வருது. ஸோ ஓல்டு ரெஜிம் ஆட் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் இந்த ஷெடியூல்ஸ்லாம் அப்ளிகபிள். நியூ ரெஜிம் தான் நீங்கள் பண்ணுறீங்க, நீங்கள் ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு எதுவுமே இருக்காது. சார் இந்த ஷீட்டை வைக்கல, இங்கே இன்கம் டீட்டெயில்ஸ், TDS, TCS 3 ஷீட்டு தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் ஓல்டு ரெஜிம் ஆட் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு டிடக்ஷன்ஸ்லாம் தேவை. டிடக்ஷன்ஸ்லாம் நீங்கள் ஃபில் பண்ணணும்னா சில ஸ்பெசிஃபைட் டிடக்ஷனுக்கு ஆல்ரெடி 80Dக்கு 80Gக்கு 80GGA இதுக்கெல்லாம் ஆல்ரெடி வந்து ஷெடியூல்ஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இப்போ புதுசாக ஹெச்ஆர்ஏக்கும் ஷெடியூல் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த ஷெடியூலில் நீங்கள் பிளேஸ் ஆஃப் ஒர்க், உங்கள் ஒர்க் எந்த பிளேஸுங்கிறத செலக்ட் பண்ணணும். ஆக்சுவல் ஹெச்ஆர்ஏ எவ்வளோ ரிசீவ் ஆயிடுச்சு, ஆக்சுவல் ரெண்ட் எவ்வளோ பெய்டு அப்படிங்கிறத கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எலிஜிபிள் ஹெச்ஆர்ஏ அமௌண்ட் எவ்வளோங்கிறது இங்கே வந்துடும். இது ஆட்டோமேட்டிக்காக இன்கம் டீட்டெயில்ஸில் போய் அந்த டேபிளில் ஃபில் ஆகிடும். ஓகேங்களா? ஹெச்ஆர்ஏக்கு மட்டும்தான். அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் ஃப்ரம் ஹவுஸ்  நீங்கள் வந்து செக்ஷன் 24Bக்கு தனியாக ஒரு ஷெடியூல் ஃபில் பண்ணணும்.
ஸோ நீங்கள் வந்து லோன் டேக்கன் ஃப்ரம் பேங்க்கா, அதாவது இன்ட்ரெஸ்ட் ஆன் ஹவுசிங் லோன், பேங்க்கா அதர் தேன் பேங்க்கா செலக்ட் பண்ணிட்டு அந்த இன்ஸ்டியூஷன் நேமு, லோன் அக்கௌண்ட் நம்பரு, டேட் ஆஃப் சாங்ஷன், லோன் சாங்ஷன் ஆன டேட்டு, அமௌண்ட் ஆஃப் லோன் எவ்வளவு, போன வருஷம் எவ்வளவு லோன் அவுட்ஸ்டாண்டிங் இருந்தது, இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு, இந்த பிரேக்கப்லாம் கொடுத்தா தான் உங்களுக்கு இதில் வர ஃபிகர் வந்து அங்கே ஆட்டோ பாப்புலேட் ஆகும். ஓகேங்களா? அடுத்து ஏடிசி. ஏடிசியில் இது வரைக்கும் என்ன டைப் ஆஃப் டிடக்ஷன் ஆக இருந்தாலும் நம்ம 1.5 லட்ச ரூபா வரைக்கும் ஒரு ரவுண்டு ஃபிகரை போட்டு சப்மிட் பண்ணிடுவோம். ஓகேங்களா? இந்த இயர்ல இருந்து நமக்கு ஏடிசிக்கு என்ன அமௌண்ட் எலிஜிபிள் அமௌண்ட் எவ்வளவோ அதை நம்ம பிரேக்கப் வைஸ் கொடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் அது இன்சூரன்ஸ் பாலிசியாக இருந்தால் பாலிசி நம்பர் வைஸ் பிரேக்கப் கொடுக்கணும். எலிஜிபிள் அமௌண்ட் எவ்வளவு, பாலிசி நம்பர் எவ்வளவு. அது ஹவுசிங் லோனாக இருந்தால் லோன் நம்பர் இல்லாட்டி இந்த டாக்குமெண்ட் நம்பர். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இன்ட்ரெஸ்ட் சர்டிஃபிகேட் வாங்கியிருந்தீங்கன்னா அதில் பிரின்சிபல் ரீபேமெண்ட் டீட்டெயில் இருக்குன்னா அந்த டாக்குமெண்ட்டோட நம்பரை கொடுக்கணும். query வந்து அந்த டாக்குமெண்ட்டை அப்லோட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் டாக்குமெண்ட் இல்லாமல் கிளைம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்கு மீனிங் தான் அது. ஓகேங்களா? ஸோ 80C மட்டும்தானா? கிடையாது. 80D, 80U அண்ட் 80DD. ஓகேங்களா? ஸோ பர்சன் வித் டிசேபிலிட்டி இல்லை டிபெண்ட் பர்சன் வணக்கம் அவங்களோட மெயின்டெனன்ஸ்க்கான டிடக்ஷன் ஏதாவது கிளைம் சார். பண்ணுறீங்கன்னா வணக்கம் சார், பால் பேசுறேன். அதுக்கு ஃபார்ம் 10 IEA ஃபைல் நீங்க இந்த 2000 பண்ணிருக்கணும். ரூபாய் கட்டினீங்களா? அந்த டீட்டெயிலும் நீங்கள் ஃபில் பண்ணியிருக்கணும். ஓகேங்களா? சார் கொஞ்சம் மைக் ஆஃப் ஏன் பண்ணிக்கங்க. சார்? பின்ன 2000 ரூபாய் கட்டுறவங்களுக்கு தான் அது அப்படின்னு கிருஷ்ணகுமார் போட்டிருந்தோம். காலையில நான் போட்டேன் சார், அதுதான். அடுத்து இப்படி 80E, பேசினா என்ன சார் 80EE, இப்படியா பேசுவான்? 80EEA அண்ட் 80EEB. ஸோ இன்ட்ரெஸ்ட், இது இன்ட்ரெஸ்ட் ஆன் தேவையா ஹையர் இதெல்லாம்? எஜுகேஷன் லோனுக்கும் இன்ட்ரெஸ்ட் ஆன் எலக்ட்ரிக் வெஹிக்கிள், ஸோ இந்த மாதிரி ஆக்டிவிட்டிக்கு இதில் வரும். ஸோ இதுக்குமே நீங்கள் ஷெடியூல்ஸ் எப்படி நீங்கள் இன்ட்ரெஸ்ட் ஆன் ஹவுசிங் லோனுக்கு ஷெடியூல் அதான் ஃபில் அதுக்கப்புறம் பண்ணுறீங்களோ அந்த போட்ட போஸ்டிங்க delete அதே பண்ணிட்டேன். மாதிரி ஷெடியூல் ஃபில் பண்ணி தான் நீங்கள் இது கொடுக்கணும். ஓகேங்களா? ஓகே, ஸோ இன்னைக்கு நம்ம அப்டேஷன் இவ்வளவுதான்.